நண்பர்க்குரிய அருமை பெருமக்களே, சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தபாரக்கு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் ஒருவர் முஸ்லீமாக வாழ வேண்டுமையானால் அவருக்கு என்ன கட்டாயம் என்றால் 5 வகையான கடமைகள் கட்டாயம். ஒருவர் முஸ்லீமாக வாழ வேண்டுமையானால் அவர் களிமா சொல்லி இருந்தால், களிமா சொன்னாரையானால் முஸ்லீம். களிமா சொல்லிவிட்டால் அவருக்கு என்னென்ன கடமை கட்டாயமாகிறது தெரியுமா? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, வசதி இருந்தால் ஹஜ்ஜு, இந்த 4மே கட்டாய கடமையாகிறது. அது யாராக இருந்தாலும் சரி, நபியாக இருந்தாலும் சரி, ரசூலாக இருந்தாலும் சரி, இந்த 5 கடமைகளும் முஸ்லீமாக வாழக்கூடியவருக்கு கட்டாயம். அடுத்தபடியாக நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் என்ன கட்டாயம்? 7 வகையான கடமை கட்டாயம். இந்த உலகத்தில் 7 வகையான கடமை நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் கட்டாய கடமை என்பதற்குரியவர்களே. என்ன 7 வகையான கடமை கட்டாயம் தெரியுமா? அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுதே தீர வேண்டும். தஹஜ்ஜுத் தொழுகையை அவர்கள் தொழுதே தீர வேண்டும். அடுத்தபடியாக இரவிலே 3 ஒரு பகுதி என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ஹயாத்தாக்கியே தீர வேண்டும். நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் கட்டாயம். வலிமார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன கட்டாயம் தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, தஹஜ்ஜுத் தொழுகையை கட்டாயமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வலிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் வழியாக இருந்தாலும் சரி, அவர் தஹஜ்ஜுத் தொழுகையிலே நிற்காதவராக இருந்தாரையானால் அவர் வழியாக இருக்க முடியாது. இப்படி ஆனால் இந்த 5 வகையான கடமை, இந்த 7 வகையான கடமை, இந்த தஹஜ்ஜுத் தொழுகையெல்லாம் உலகத்தில் படைக்கப்பட்ட நபிமார்களாக இருந்தாலும், ரசூல்மார்களாக இருந்தாலும், வலிமார்களாக இருந்தாலும், நாமாக இருந்தாலும், அன்பிற்குரியவர்களே, உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியது. உலகத்திற்கு பின்னால் கிடையாது. ஆனால் நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு உலகத்தை விட்டு பிரிந்து அவர்கள் கபருக்கு போகிற பொழுது அவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை என்றால், உலகத்தில் எந்த இபாதத்து செய்தார்களோ அந்த இபாதத்து நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் கடமை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக்கு வாகனத்தில் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு கூட்டிட்டு போறாங்க. பைத்துல் முகத்தஸை நெருங்குகிற பொழுது கேட்குறாங்க, யா முஹம்மத், ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார் கபூரிலே, யாருன்னு தெரியுதா? ஆமாம், தொழுதுகிட்டு இருக்காரு. யார் அவர்? நீங்களே சொல்லுங்க, நான் ஏன் சொல்லணும் அப்படிங்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கபூரிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். இப்போ நபிமார்களுக்கு எது கடமை கபூர்ல? ரசூல்மார்களுக்கு எது கடமை? தொழுகை என்பது கடமை. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இதுவெல்லாம் கட்டாயமாக்கப்பட்டது. யார் விட்டாலும் சரி, இதை யார் விட்டாலும் சரி, என்ன செய்ய முடியாது? தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. அதே நேரத்தில் இதை செய்வதின் மூலமாக என்னுடைய கடமை முடிந்து போய்விட்டது, நான் எல்லா வகையான சிறப்பினையும் அடைந்து விட்டேன் என்று யாராவது சொன்னார்களே என்றால் அவர்கள் அறிவாளி என்று அவர்களை சொல்ல முடியாது. கடமையை செய்வதினால் கண்ணியம் கிடைக்குமாண்டா? கண்ணியம் கிடைக்காது. உதாரணமாக சாப்பாட்டுக்கு ஒரு சால்னா அவசியம், இது நிர்பந்தம். அதே நேரத்தில் உன்னது தொட்டுக்குறை அதிகமாகிற பொழுது அந்த சாப்பாடு ருசியாகிறது. அதே மாதிரித்தான் கடமை என்பது கட்டாயம். கடமையை செய்து விட்டால் எல்லா சிறப்பையும் அடைந்து விட முடியுமாண்டா? அடைய முடியாதுங்க. சிறப்பை எதன் மூலமாக அடைய முடியும் தெரியுமா? நஃபிலியத்தான வணக்கத்தின் மூலமாக அடைய முடியும். அதை எங்கே செய்ய வேண்டும்? உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களிலே செய்ய வேண்டும். அக்காலத்திலே வாழ்ந்தவர்கள் அதனால் என்ன செய்தார்கள் தெரியுமா? வாகன வசதி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய கடமையில் கடைசி கடமையாகிய ஹஜ்ஜுடைய கடமையை என்ன செய்தார்கள் தெரியுமா? நடந்து வந்தார்கள் ஹஜ்ஜுக்கு. ஏனென்றால் அவர் நடந்து வரக்கூடிய காலங்கள் அதிகமாகும். அதே மாதிரி வாகனம் ஒட்டகத்திலே வந்தார்கள். காரணம், அதைவிட கொஞ்சம் கம்மியானாலும் என்ன, நஃபிலியத்தான இபாதத்து செய்வதற்கு என்னவாக இருக்கும்? வசதியாக இருக்கும் என்று என்ன செய்தார்கள்? நஃபிலியத்தான இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஃபர்லை கொண்டு ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது? அவன் மீது உண்டான கடமை விலகுமே தவிர உயர்வை அடைய முடியாது. நஃபிலின் மூலமாக உயர்வை அடைய முடியும்.
நஃபிலை ஒரு மனிதன் கையிலே எடுத்து விட்டானே ஆனால் அன்பிற்குரியவர்களே, உடலிலே உண்டான பாவம் இறங்கும், உயிரிலே உண்டான பாவம் இறங்கும், உறுப்புகளிலே உண்டான பாவம் இறங்கும். துனியாவும் லேசாகும், ஆகிரத்தும் கண்ணியமாகும். பெருமானாருடைய காலத்திற்கு பின்னால் ஒரு கூட்டத்தார்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ஹஜ்ஜுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய காலத்திற்கு பின்னால் ஒரு கூட்டத்தார்கள் ஹஜ்ஜுக்கு நடைபயணமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த கூட்டத்தில் தகப்பனும் மகனும் வருகின்றார்கள். தகப்பனும் மகனும் வருகின்றார்கள். வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே தகப்பன் வஃபாத்தாகி விடுகின்றார். தகப்பன் வஃபாத்தாகி விடுகின்றார். வஃபாத்தான உடனேயே இடைவெளியிலேயே வஃபாத்தாகிவிட்டார். நன்றாக இருந்த முகம் வஃபாத்தான பின்னால் அவருடைய முகத்தை பார்க்குகிற பொழுது கண்ணங்கரேர்ந்து ஆகிப்போச்சு. அல்லாஹ் காப்பாற்றணும். மகனிடத்திலே கேட்குகிறார்கள் வந்தவர்கள் எல்லாம், உன்னுடைய தகப்பன் ஏதாவது பாவங்கள் அதிகமாக செய்தாரா? அப்போ மகன் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தகப்பன் ஹஜ்ஜு செய்ய மாத்திரம்தான், ஹஜ்ஜு ஒன்று தான் நல்லது செய்ய வர்றாரு. அவர் நல்லது செஞ்ச மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. எல்லாரும் மையத்துடைய முகத்தை மூடிவிட்டு என்ன செய்கின்றார்கள்? அடக்கம் செய்வதற்கே யோசிக்கிறார்கள். தூக்கி போட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறான். ஏனென்றால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நாம் இவருடைய முகம் இப்படி ஆகிவிட்டதே, இவரை குளிப்பாட்டி கவரிட்டு அடக்க வேண்டுமா அப்படிங்கிற யோசனையில் எல்லாரும் சிந்தனையில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த நிலைமையை பார்த்து மகன் என்ன செய்கின்றார்? வெகு கவலைக்கு ஆளாக்கப்படுகிறார். ஆளாக்கப்பட்டு உட்கார்ந்தவர் திடீர்னு என்ன செய்கிறாரு? அவரை அறியாமல் ஒரு தூக்கம் ஏற்படுகிறது. உட்கார்ந்த இடத்திலேயே ஒரு தூக்கம், சிறு தூக்கம் ஏற்படுகிறது. ஏற்பட்டால் அந்த தூக்கத்திலே ஒரு கனவு காணுகிறார். ஒரு சில நிமிடங்களில் தூக்கம், அந்த தூக்கத்திலே கனவு காணுகிறார். நேற்று கிட்டாவை பார்த்துக்கிட்டே இருந்து இந்த செய்தி வந்துச்சு, சொல்லாம விட்டேன்னா அப்படி எனக்கும் மறந்துடும் உங்களுக்கும். தூக்கத்திலே ஒரு கனவு காணுகிறார். அன்பிற்குரியவர்களே, என்ன கனவு தெரியுமா? ஒருத்தர் வந்து அவருடைய முகத்தை தடவுகிறார். ஒருத்தர் வந்து அந்த மையத்துடைய முகத்தை தடவுகிறார். இவர் கேட்கிறாரு, நீங்க யார்? நீங்கள் யார்? அப்ப அந்த தடவக்கூடியவர் சொல்லுகிறார், அன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் தந்தை எந்த பாவமும் செய்ததில்லையே, எதற்காக தடவுகிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன் தந்தை அதாவது ஒரு நன்மை கூட செய்யாட்டியும் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவருடைய காதிலே கேட்குமேயானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவார். ஏனென்று கேட்டால், அல்லாஹ்வும் என் மீது ஸலவாத்து சொல்லுகிறான், மலக்குகளும் என் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். நான் உலகத்தின் படைப்பால் உன் மாதிரி மனிதன். பெருமானார் சொல்றாங்க, உடலின் படைப்பால் உன் மாதிரி மனிதன், உயிரின் படைப்பால் அல்லாஹ்வுடைய ஒளியிலே இருந்து என்னை படைத்து எண்ணின் மூலமாகத்தான் வானம்பும் எதற்கு மத்தியிலே உண்டான எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான். உடலால் உன் போன்ற மனிதர் தான். சூரத்துல் கௌஃப் எடுத்தங்கடா 16ஆவது ஜுஸ் கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், குல் அனபசரும் விசுலுக்கும், நபியை நீங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள், நாங்கள் உன் போன்ற மனிதர் தான், நான் உன் போன்ற மனிதர் தான். ஆனால் அதை பார்த்து நிறைய பேர் விவரம் கட்டத்தனமாக பேசுகிறாங்க, ரசூல்லா நம்மளை மாதிரி மனிதர் தான். சுவாலு கேட்டால் ஜவாப் வரும்போது ஜவாபை பார்க்க வேணாமா? ஒருத்தட்ட பேரை கேட்டாங்களாம், அல்லாண்டாராம், சடார்னு அடிச்சாராம், ஏப்பா அடிச்சு, இன்னும் அல்லாண்டு பேர் வச்சிருக்க, என் பேர் பிச்சு, அல்லா பிச்சப்பான்ட்டாராம். அப்போ சுவாலைத்தான் நம்ம பார்க்குறோம், ஜவாபை பின்னால் வரக்கூடியதை பார்க்கறது இல்லை. அல்லாஹ் உன் போன்ற மனிதர் தான் சொல்கிறான்னு அதுக்கு பின்னால் என்ன வருது? உன் போன்ற மனிதர் தான். உனக்கு எனக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் தெரியுமா? யூகா இலைய, என்னிடத்தில் ஜிப்ரீல் வகை கொண்டு வர்றாரு, உன்னிட்ட சைத்தான் வருவான். எனக்கு ஜிப்ரீலுக்கும் சைத்தானுக்கும் வித்தியாசம் தெரியும், உனக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. அதான் உனக்கு எனக்கு மத்தியில் உண்டான வித்தியாசம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானுங்க.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகனிடத்திலே சொல்லுகிறார்கள், என் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவராக உன் தந்தை இருந்தார் என் பெயரை கேட்டால். அடுத்தபடியாக ஹஜ்ஜுக்காக யார் புறப்பட்டு விட்டார்களோ அவர்கள் பிறந்த குழந்தையாக மாற்றப்படுகிறார்கள். அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக உன் தந்தை நடைபயணமாக ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார். வரக்கூடிய வழியிலே அவர் செய்யக்கூடிய நஃபிலியத்தான வணக்கத்துக்கு பகரமாக அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து தரஜாவை உயர்த்தி விட்டான். அவருடைய உடலையும் உயிரையும் உறுப்புகளையும் சுத்தப்படுத்தி விட்டான். ஆகையினால் அல்லாஹ்வுடைய உத்தரவு எனக்கு வந்துச்சு. அவரை எல்லாரும் வெறுக்குகிறார்கள். ஆகையினால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் அவர்களை பிரியப்படுங்கள், ஏனென்றால் அவர் உங்களை பிரியப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுலேயே சொன்னாங்க, தூக்கத்திலே இருந்து எழுந்திரி மகனே, எழுந்திருத்து பார்ப்பதற்கு விகாரமாக இருந்த உன் தந்தையின் முகத்தை இப்பொழுது போய் திறந்து பார், எல்லாருக்கும் திறந்து காட்டு. அப்படியே படார்னு முழிச்சாரு. வேகமாக எழுந்திருத்து வந்து தந்தையின் முகத்தை திறந்து பார்த்தார். கருப்பாக இருந்த முகம் 14ஆம் பக்கத்தின் நிலவை போன்று மின்னியது, ஜொலித்தது. எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டினார். காட்டி தான் கண்ட கனவினை சொன்னார். வெறுத்தவர்களெல்லாம் பிரியப்பட்டு அவரை குளிப்பாட்டி கஃன் செய்து அடக்கி விட்டு என்ன செய்தார்கள், அந்த இடத்திலே தௌபா செய்து விட்டு என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜுக்கு போனாங்க. ஆக அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஃபஜ்ரில் ஓதுன பார்த்துங்களா, முதல் ஆயத்து குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களை பிரியப்பட வேணுமையானால் நபியை சொல்லுங்க, ஃபத்தபிஊனி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நடைமுறைகளை பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களை பிரியப்படுவேன். அது மாத்திரமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்பட்டால் உங்களை பிரியப்படுறது மாத்திரமல்ல, ஓ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், நான் யார் தெரியுமா, என்னை போல மன்னிப்பாளனும் கிடையாது, என்னை போல அடியார்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவனும் கிடையாது. என்னை போல மன்னிப்பாளனும் கிடையாது, என்னை போன்று இரக்கம் காட்டக்கூடியவனும் கிடையாது. நான் மன்னிக்காவிட்டால், நான் இரக்கம் காட்டாவிட்டால் உலகம் உங்களை மன்னிக்காது, உலகம் உங்களுக்கு இரக்கம் காட்டாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லித்தரணும். ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, எல்லா பிரியமும் வேணும். ஆனால் எல்லா பிரியத்தையும் விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான பிரியம் என்னவா இருக்கணும், நிரந்தரமாக இருக்கணும். அது இருந்தால் என்ன செய்யலாம், உலகத்தில் வெற்றி பெறலாம், அல்ல எல்லா உலகத்திலும் வெற்றி பெறலாம். அடுத்தபடியாக ஃபர்லை மாத்திரம் செய்து அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து விட முடியாது. நஃபிலியத்தான வணக்கத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அன்பையும் அடைய முடியும். அந்த நஃபிலியத்தான வணக்கத்தில் ஒரு முக்கியமான வணக்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் நம்மளை அறியாமல் என்ன செய்யணும், ஸலவாத்து வாயில புலங்கணுங்க. அப்படி புலங்கினால்தான் நம்மளுடைய வாயிலே உண்டான துருநாற்றம் போகும், கல்விலே உண்டான கசிவுகள் எல்லாம் வெளியேறும், உடல் உறுப்புகளிலே உண்டான எல்லா வகையான நஜீசுகளும் வெளியேறும். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, பெருமானாய் ஒரு மனிதனுடைய வாய் கஸ்தூரியாக மாற வேண்டுமையானால் அது எதன் மூலமாக மாறும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்வதன் மூலமாகத்தான் மாறும், குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதன் மூலமாகத்தான் மாறும். இதுதான் நல்லவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அடையாளம், அவர்கள் பின்பற்றிய அடையாளம். அன்பிற்குரியவர்களே, அவர்கள் அதை பின்பற்றியதால் அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்கள் செய்த நல்லமல் அவருடைய பெயர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகையினால் அந்த வழியிலே நாமும் நடந்தால் இந்த நாளல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல என்னாலும்
நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.